இன்னொரு தலைவர் இருக்கிறார் திமுகவில், உதயநிதி ஸ்டாலின். இன்றை மக்களோடு மக்களாக அந்த தம்பி போயிட்டு இருக்கார். ஆக அவருக்கு எப்படி போட்டி தரப்போறோம் என்பதெல்லாம் நினைத்து நல்ல மாதிரியா மக்களோடு பழகுங்கள், மக்களுக்காக வாழுங்கள். மதம் இதெல்லாம் வேணாம், நமக்கு எல்லா மக்களும் நம் மக்கள் என்று எம்ஜிஆரை வழியாக சிலவற்றை தேர்ந்து செய்தாலே ஒரு வெற்றிக்கு உண்டு. இன்னும் நல்ல விஷயம், 24 போட்டி கிடையாதுன்ட்டார், 26. அப்போ பயிற்சி உங்கள் தொண்டர்களுக்கு கம்யூனிஸ்டுக்காரங்க மாதிரி பயிற்சி கொடுங்க. கள்ள ஓட்டு போடுறதுக்கு ஒரு பெரிய பயிற்சி வேணும் சார். அரசியலுக்கு வந்துட்டா அந்த அளவுக்கு மிக சிறப்பாக நடத்தி வெற்றி காண்பது உங்களிடம்தான் இருக்கிறது, மக்களிடம் இருக்கிறது என்பதை சொல்லி இந்த மேடையிலே வாழ்த்ததற்கு நான் பயன்படுத்தி கொண்டதற்காக ராயல் பாபுவும் என்னுடைய ஆதியும் நன்றி தெரிவித்து, வாழ்த்த வந்திருக்கிற பெரியோர்களே நீங்கள் வாழ்க, வாழ்த்த அமர்ந்திருக்கிற நல்லோரே நீங்களும் வாழ்க. முழு நேர நடிகர் தேனப்பன் அவர்களுக்கும், முழுமையான நடிகர் ஆர் உதயகுமார் அவர்களுக்கும், முக்கியமான நடிகர் கே ராஜன் அவர்களுக்கும், பரபரப்பான ஹீரோவாக நடித்து கொண்டிருக்கும் சினேகன் அவர்களுக்கும், இங்கே இயக்குனர் இல்லை, எல்லாம் நடிகராயிட்டாங்க. கேஆர் சார் மட்டும் கொஞ்சம் அவர் இருக்க அளவுக்கு அவர் ஹீரோ நடிச்சிருந்தா இன்னைக்கு உருவாக்குனார். எல்லாரும் நல்லவங்களாக இருப்பாங்க, ஒருத்தன் கூட கெட்டவனாக இருக்காது, கெட்டவனாக இருக்க மாட்டான். அது மாதிரி தமிழ்நாடு எல்லா தலைவரும் சொல்கிறாரு, எல்லோரும் நல்லவங்களாம், நம்ம நம்பணும். நீங்கள் சொன்னீங்க சினிமா சார்பிலேருந்து விஜய் சார் போகிறாரு, வாழ்த்துங்க, அவருக்காக ட்வீட் பண்ணீங்க. எம்ஜிஆர் மாதிரி நீங்கள் வாங்கினீங்க, சந்தோஷமாக இருந்துச்சு. அப்போ ஒரு லிஸ்ட்டு போட்டிங்க பாருங்க. ஆமாம், நீங்களோட இழுத்து விட்டா அப்புறம் நான் எங்கே இல்லை நீங்கள் எல்லாரையும் சொன்னீங்க, எங்களை சொல்லலை. அப்போ நாங்கள் யார் இப்போ? அவர் நல்லவரா, இவர் நல்லவரா, இவர் தானே தலைவனா, இவர் தங்க தலைவனா? அதனால் சொன்னால் எங்களை குழப்பாமல், பத்திரிகைகளை குழப்பாமல் சொன்னால் தான் கண்டென்ட். இப்போ என்ன எழுதுவாங்க, யாரை பற்றி எழுதுவாங்க அவங்க? நான் நான் தான் இப்போ தெளிவாக பேசிக்கிருக்கேன். அதனால் இங்கே ஏகப்பட்ட தலைவர்கள் சரியான தலைவர்கள் இல்லை. நான் சொல்கிறேன், ஓப்பனாக சொல்கிறேன், விஜய் சார் சரியான தலைவராக வர வேண்டும், எதிராக இருப்போம். அப்புறம் நான் சொல்லணுங்கள, இவர் சொல்லுவாரா சினிமா நன்றியே இல்லையும் போகிறான், அவன் நன்றியோட பேசுனா 2 பண்ணிட்டு சொல்லணுங்களா, கிண்டல் பண்ணக்கூடாதுல. நான் என்றைக்கும் விஜயோட விசுவாசி, பெரிய தலைவராக வரணும். ஓகே, ராஜன் சாருக்கு ஒரு ஆப்பு. ஓகே.